எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தையை பார்த்துருவோம். நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் கீழே இறங்கி இருந்ததுங்க. நாஸ்டாக் ஒரு 2% பக்கமா டவுனு. டவ் வந்து ஒரு 0.31% டவுனு. S&P 500 1.12% டவுன். அதாவது S&P 500 ஒரு 64 பாயிண்ட் டவுனு. டவ் ஜோன்ஸ் ஒரு 132 பாயிண்ட். தென் நாஸ்டாக் ஒரு 322 பாயிண்ட் டவுனுங்க. என்ன காரணம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் ஆட்டோ தென் ஸ்மால் ட்ரக்ஸ் ரெண்டுக்குமே 25% இம்போர்ட் டியூட்டி வந்து உண்டு. டேரிஃப் வந்து கண்டிப்பா உண்டு. அது பர்மனண்டா இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாருங்க. இந்த டேரிஃப் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 2ஆம் தேதி ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனால நான் வந்து ஒரு $100 பில்லியன் ரெவன்யூ வந்து கிடைக்கும் யூஎஸ்ஏக்கு அப்படின்னு சொல்றாருங்க. இதனால டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து பூஸ்டப் ஆகும். இது யாருக்கு நல்ல செய்தி அப்படின்னா உள்நாட்டுல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உற்பத்தி பண்ற டெஸ்லாவுக்கு நல்ல செய்திங்க. ஆனா இந்த டெஸ்லாவும் கீழே இறங்கி இருந்தது. டொயோட்டா 3.2% டவுனு, நிசான் 3.2% டவுனு, தென் ஹோண்டா 3% டவுனுங்க. இந்த டேரிஃப்னால அதிகமா பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா ஜப்பான் நாட்டு கார் உற்பத்தியாளர்கள் தாங்க. அவங்க தான் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கார்ஸ், ஃபோர் வீலர்ஸ், ட்ரக்ஸ் டு யூஎஸ். கிட்டத்தட்ட யூஎஸ்க்கு மட்டும் $142 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஃபோர் வீலர்ஸ் தென் கார்ஸ் ட்ரக்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க யூஎஸ்க்கு. இந்த டாக்ஸஸ் எல்லாமே அங்க உள்ள கன்சியூமர் தலையில தாங்க போய் விடும். ஸோ அவங்க கார் வாங்குறப்ப இல்லை ட்ரக் வாங்குறப்ப ஆவரேஜா ஒரு $12,500 எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். என்ன செய்தி அப்படின்னா உள்நாட்டில் விலைவாசி ஏறுறதுக்கு இது முக்கியமான காரணமா இருக்குங்க. ஸோ எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகலாம், ரெசெஷன் கூட வரலாம். ஸோ யூஎஸ்ல மார்க்கெட் இன்னும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டா இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு $40 விலை ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8235. சர்வதேச சந்தையில் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க சந்தையில கோல்டோட விலை வந்து $3022.69 பெர் அவுன்ஸ். ஒரு அவுன்ஸ் அப்படின்றது 28.5 கிராம். பிரெண்ட் குரூடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா விலை வந்து $0.11 ஏறி இருக்குங்க. 73.17 இருக்கு பெர் பேரல். 159 லிட்டர். ஸோ பிரெண்ட் க்ரூட் ஏறுது அப்படின்னா ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது. ஸோ இன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.93 இந்திய ரூபாயா இருந்ததுங்க. நான் கடைசியா பாக்குறப்ப நிப்டி 15 எடுத்துக்கிட்டோம். நேற்று எஃப்ஐஎஸ் மறுபடியும் கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா தாங்க இருந்திருக்காங்க. 2240 கோடிக்கு பக்கமா ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் ஒரு 690 கோடிக்கு பக்கமா ஷேர்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் கடைசியா பாக்குறப்போ ஒரு 330 பாயிண்ட் இறங்கி இருந்ததுங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இறங்குறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஜப்பான் மார்க்கெட்லையும் தெரிஞ்சது. அதை தொடர்ந்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் அசோக் லைலாண்ட்ல ஒரு 2 அப்டேட் வந்துருக்குங்க. அசோக் லைலாண்டோட ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு 30% ஆஃப் ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட். தென் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா அவங்களோட சப்சிடரி ஆர்ம் ஸ்விட்ச் மொபைலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூகேல இருக்கிற இவி ஆர்ம் அதுல 3 பிளான்ட் இருக்குங்க. ஒரு பிளான்ட் ஷெர்பன்ல இருக்க ஒரு பிளான்ட்டை மட்டும் தற்காலிகமா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா யூரோப்ல யூகேல இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இவிக்கு டிரான்சிஷன் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதனால ஒரு பிளான்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 பிளான்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கரெக்டாக டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர்ஸ் பிளஸ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் அசோக் லைலாண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அதை பத்தி பெருசா ஒரி பண்ண தேவையில்லை. ஷேர் பிரைஸ் இறங்கினா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நம்ம புதுசா கன்சிடர் பண்ற லெவல்ல இல்ல. PE 20க்கு மேல இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசத்துல நம்மளுக்கு டாடா மோட்டார்ஸ்ல இருந்து பிவி தனியா சிவி தனியா நம்மளுக்கு கிடைச்சிரும். 2 ஷேரா கிடைச்சிருங்க. அடுத்து இன்ஃபோசிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. இன்ஃபோசிஸ் மைசூர் கேம்பஸ்ல இருந்து புதுசா ட்ரெயினிஸா உள்ள போனவங்க ஒரு 30-45 பேருக்கு பக்கமா வெளியில மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் டெஸ்ட் வைப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல கிளியர் பண்ணாததுனால அவங்க வந்து வெளில அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபர்தர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நாங்க வந்து பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுப்போம். அதுக்கு இன்ஃபோசிஸே ஸ்பான்சர் பண்ணோம். அதுல உங்களுக்கு பொட்டன்ஷியல் ரோல்ஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுல ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது இல்லைங்க, ஒரு 350 பேருக்கு பக்கமா வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க இன்ஃபோசிஸ்ல. அவங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பிளேஸ் ஆனவங்க எல்லாம் வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பிளேஸ் ஆனவங்க. ஸோ 2.5 வருஷத்துக்கு அப்புறம் கம்பெனில போய் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது அவங்கள 2.5 வருஷம் அப்ஸ்கில்லிங் பண்ணாம இருந்தாங்க, அப்டேட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அங்க போய் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸை கிளியர் பண்ண முடியாதுங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனில ஒரு அப்டேட்டுங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி சுவிட்சர்லாந்து பேஸ்டு இ மொபைலிட்டி கம்பெனி த கோ கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனில 8.26% ஸ்டேக்கை ஆட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட 92% பக்கமா ஸ்டேக் இருந்தது. இப்போ அடிஷனலா ஒரு 8% ஸ்டேக் எடுத்ததுல அவங்க 100% அந்த கம்பெனியை அக்வயர் பண்ணிட்டாங்க. இது டிவிஎஸ் மோட்டாருக்கு நல்ல செய்தி. பட் நம்ம இப்போ கன்சிடர் பண்ற லெவல்ல இல்ல, ஓவர் வேல்யூடா இருக்கு. அடுத்து நிப்டி 50ல ஒரு அப்டேட்ங்க. நிப்டி 50ல மொத்தம் டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அதுல 2 கம்பெனி வெளில வருதுங்க. ஒன்னு வந்து பிபிசிஎல், இன்னொன்று வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். இதோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா பிபிசிஎல்க்கு PE 9, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு 53-54 பக்கமா இருக்குங்க. இது 2 வெளில போனா உள்ள 2 கம்பெனி போகணும் இல்லையா, யார் போறா அப்படின்னா ஜொமேட்டோவும் தென் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் உள்ள போறாங்க. ரெண்டுமே ஓவர் வேல்யூட் கம்பெனிங்க. ஜொமேட்டோ
ஒரு 250 பக்கமா இருக்கு பிஇ. தென் ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ் ஒரு 80-90 பக்கமா இருக்கு. இது ரெண்டும் உள்ள போறதுனால ஓவராலா நிஃப்டி 50யோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் கூடிருங்க. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 6 கம்பெனி வெளியில வந்திருக்கு. தென் அதுக்கு பதிலா 6 கம்பெனி உள்ள போயிருக்கு. குறிப்பா உள்ள எந்தெந்த கம்பெனி போயிருக்கு அப்படின்னா இந்தியன் ஹோட்டல் கம்பெனி, தென் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், பிபிசிஎல், ஹுண்டாய் மோட்டார்ஸ், பஜாஜ் ஹவுசிங், தென் ஸ்விக்கி. இந்த கம்பெனிஸ் எல்லாம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல என்டர் ஆகிறதுனால இவங்க எல்லாருக்குமே ஒரு பாசிவ் இன்ஃப்ளோ இருக்கும். இந்த 6ல எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா இந்தியன் ஹோட்டல் கம்பெனிக்கு அதிகமா இருக்குங்க. கிட்டத்தட்ட $108 மில்லியன் இருக்கும். அடுத்து பிரிட்டானியாவுக்கு ஒரு $85 மில்லியன், தென் பிபிசிஎல்க்கு ஒரு $80 மில்லியன், தென் ஹுண்டாய் மோட்டார்ஸ்க்கு ஒரு $31 மில்லியன், தென் பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ்க்கு ஒரு $17 மில்லியன், தென் ஸ்விக்கிக்கு ஒரு $13 மில்லியன் இருக்குங்க. அதே மாதிரி வெளியில போற 6 கம்பெனிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ, பிஹெச்இஎல், என்ஹெச்பிசி, தென் யூனியன் பேங்க், ஐஆர்சிடிசி, தென் அதானி டோட்டல் கேஸ். இவங்க எல்லாம் வெளில போறாங்க. இவங்களுக்கும் ஒரு பாசிவ் அவுட்ஃப்ளோ இருக்கும். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு அப்டேட்டுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 75 லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கேஒய்சி வயலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கேஒய்சி வயலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் வந்து ஹை, லோ, மீடியம் ரிஸ்க் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸை கேட்டகரைஸ் பண்ணணுமாங்க. அது வந்து இந்த கேஒய்சியில முக்கியமான ரெக்குயர்மெண்ட். அதை வந்து பேங்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பெனால்டி போட்டுருக்காங்க. அடுத்து விப்ரோல ஒரு அப்டேட்ங்க. விப்ரோவோட யூகே பேஸ்ட் ஆர்ம் விப்ரோ ஃபினான்ஷியல் அவுட்சோர்சிங் லிமிடெட் வந்து ஒரு 500 மில்லியன் யூரோஸ்க்கு டீல் போட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னா ரீஅஷ்யூர் யூகே சர்வீஸ் லிமிடெட். அதாவது இந்த கம்பெனி வந்து ஃபோனிக்ஸ் குரூப்பை சேர்ந்தது. இந்த ரீஅஷ்யூர் யூகே சர்வீஸ் லிமிடெட் என்ன பண்ணுவாங்க, லாங் டேர்ம் சேவிங் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிசினஸ் பாக்குறவங்க. ஸோ இந்த டீல் மூலமா விப்ரோ என்ன மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல இவங்களோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன், கிளைம் ப்ராசஸிங், கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட், ரிப்போர்ட்டிங், கம்பைலன்ஸ் இதெல்லாம் விப்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க. இது வந்து நல்ல செய்தி விப்ரோக்கு. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் மார்ச்ல ஏற்கனவே எவ்வளவு இருக்குமோ, அதாவது ஜனவரி, பிப்ரவரி அதுக்கு முந்தைய காலங்களில் எவ்வளவு இருக்குமோ அது மாதிரி 5 டைம்ஸ் சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸை கூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட மார்ச்ல மட்டும் ஒரு 16,500 crores வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க த்ரூ சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். அதுக்கு முன்னாடி பிப்ரவரி, ஜனவரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா மாசம் ஒரு 2000 இருந்து 3000 கோடி வரைக்கும் சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் வாங்குவாங்க. எதற்காக இண்டஸ்ட்ரி இப்படி அக்ரெசிவா சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னா சமீபத்தில், அதாவது மார்ச் 10 வாக்குல ஒரு சில டிஸ்கிரிபன்சிஸ் இருந்து இல்லையா, அதனால 1500 கோடி ரூபாய் வரைக்கும் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் கூட இன்னொரு 2 நாள்ல வருது இல்லையா. ஸோ நிறைய டெபாசிட்ஸ் வந்து வெளில எடுத்திருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நியூஸஸ் என்ன சொல்றது அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 crores இருந்து 20,000 crores வரைக்கும் டெபாசிட் வெளில போயிருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்றாங்க. அதனால இவங்க டெபாசிட்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேங்க் நல்ல செய்தி. டிசம்பர் 31, 2024 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் Q3 அவங்க வந்து ஒரு 4,10,000 கோடி டெபாசிட்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து ஏஸ்மை ட்ரிப்ல ஒரு அப்டேட்டுங்க. ஏஸ்மை ட்ரிப் என்ன பண்ணியிருக்காங்க, நியூசிலாந்து டூரிசம் கூட ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இந்த எம்ஓயு சைன் பண்ணதுனால அவங்க வந்து டிராவல் டைப்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. தென் அக்சஸ் டு நியூசிலாந்து, அதாவது இந்தியன் டூரிஸ்ட் வந்து நியூசிலாந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிராவல் பேக்கேஜஸ் இருக்கும், தென் ப்ரொமோஷனல் கேம்பெயின்ஸ் எல்லாம் இருக்கும், தென் புக்கிங் சொல்யூஷன்ஸ்லாம் ஈஸ்மை ட்ரிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதற்கு இதை பத்தி சொல்றோம் அப்படின்னா இது 10 ரூபாய் 12 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் விழுந்து மாட்டிக்க கூடாதுங்க. இப்பயும் கம்பெனி வந்து ஓவர் வேல்யூவேஷன்ஸ் தான். க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கலாம், பட் வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருந்தா நம்ம என்டர் ஆகக்கூடாதுங்க. அது போக ப்ரொமோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 64% வச்சிருந்திருக்காங்க போன வருஷம் டிசம்பர் 2023ல. டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் அதை 50% குறைச்சிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, நான் வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாமா சார், என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து ஒரு 1,02,000 பக்கமா இருக்கு, நான் வந்து 12 ஷேர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே நல்ல செய்தி. டயர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி கம்மியா இருக்கிற கம்பெனி எம்ஆர்எஃப் டயர்ஸ் தாங்க. 0.12 கிட்ட இருக்கு. தென் வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா PE 27ல இருக்கு. தென் பிரைஸ் டு புக் 2.74. எஃப்ஐஐஸ் மெதுவா விற்கிறாங்க. அதனால ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 1,43,000 இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. பட் ஷேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட வந்து 12 lakh rupeesக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி மற்ற செக்டார்ஸ் எல்லாம் இருக்கு, பேங்கிங், தென் ஃபார்மா, ஐடி, இதுல எல்லாம் பிரிச்சு டைவர்சிஃபை பண்ணி போட்டிருக்காரு அப்படின்றதாங்க என்னோட கேள்வி. அப்படியும் அதுலயே நல்ல பொசிஷன்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்னா இட்ஸ் ரியலி குட். அடுத்து VRL லாஜிஸ்டிக்ஸ் கன்சிடர் பண்ணலாமா சார், நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. PE இப்பதாங்க 31 வந்திருக்கு, இன்னும் பயங்கரமா குறைய வேண்டியிருக்கு. பிரைஸ் டு புக்கும் 4 கிட்ட இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.30. ஸோ டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்க சைடு போக வேணாங்க என்னை பொறுத்த வரைக்கும், குறிப்பா ஸ்மால் கேப்ல. உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா PE இன்னமும் இங்கிருந்து பயங்கரமா குறைய வேண்டியிருக்கு. ஒரு 20க்கு கீழே வந்தா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு, அது வேணும்னா அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து எவரெஸ்ட் கேண்டோ சிலிண்டர்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சிலிண்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், தென் சிஎன்ஜி சிலிண்டர்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்க. வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, 0.04ல இருக்கு. பிரைஸ் டு புக் 1.17.
தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 13.6 இருக்கு. பட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு, டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால growth ஏற்கனவே குறைஞ்சதுனால உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். தென் டிபிஒஎஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இதுவும் ஸ்மால் கேப் கம்பெனி தான். PE11, பிரைஸ் டு புக் 1.5 கீழே தான் இருக்கு. 1.35 இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0. ரெவன்யூ 2024ல குறைஞ்சிருக்கு. அதனால 1 இயர்ல 50% கீழே விழுந்திருக்குங்க. இந்த ரெண்டு ஸ்மால் கேப் கம்பெனியுமே, அதாவது எவரெஸ்ட் கேண்ட்ரோ சிலிண்டர்ஸ் லிமிடெட் தென் டிபிஒஎஸ், ரெண்டுமே வந்து நல்ல கம்பெனி மாதிரி தாங்க தெரியுது. உண்மையிலேயே அற்புதமா தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க கம்பெனியை. நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல, பெரிய லாஸ் மேக்கிங் கம்பெனி கிடையாது, பெரிய டெட் டு ஈக்விட்டியும் கிடையாது, ஒரு நல்ல பிசினஸ் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேள்விகளை கேட்ட இந்த ரெண்டு பேருமே வந்து ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் சொல்ற மாதிரி செகண்ட் லெவல் திங்கர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் திங்கர்ஸ் அப்படின்றவங்க எல்லாம் எங்க போறாங்களோ அதே இடத்துலயே போறவங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. அருமையா கம்பெனிஸ், ரெண்டு கம்பெனிஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. நம்ம அதை பத்தி ஃபர்தரா ஸ்டடி பண்ணுவாங்க. அடுத்து கேரோ இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 0.55ல இருக்கு. 6 மாசத்துல 50% கீழே விழுந்திருக்கு. 316 ரூபாய் ஒரு ஷேர் கொடுக்குற அளவுக்கு அந்த கம்பெனி வந்து அவ்வளவு ப்ராஃபிட் பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியலங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, நாட்கோ, ஜைடஸ், டாடா மோட்டார்ஸ் இது எல்லாமே வந்து அதோட மேக்ஸிமம் பிரைஸ் எல்லாமே வந்து ஒரு காலத்துல 1000க்கு மேல இருந்தது சார். இன்னைக்கு வந்து நாட்கோ 800 லெவல்ல இருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஒரு 700 லெவல்ல இருக்கு. இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் 5% டவுன். தென் சைடஸ் வந்து ஒரு 900க்கு பக்கமா இருக்கு. இதை வந்து தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாமா, இல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கு, அது அப்படியே மேல போயிருமா, இல்ல மறுபடியும் கரெக்ஷன் ஜோன்ல இருந்து பியர் மார்க்கெட் போறப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. வேல்யூவேஷன்ஸ் இப்பயும் நல்லா தான் இருக்கு மூணுக்குமே. 1, 2ன்னு மாசம் மாசம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மேல அப்படியே போயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. அப்படியே நம்மளுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜனவரிலேயும் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, பிப்ரவரிலையும் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, மார்ச்லயும் சேல்ஸ் குறைஞ்சிருந்தது அப்படின்னா ஓவராலா ஷேர் பிரைஸ் உடனே மேல போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. தென் ட்ரம்ப் அவர்கள் 25% வந்து டாரிஃப் பர்மனன்ட் அப்படின்ட்டாரு. இதனால ஜேஎல்ஆருக்கு ஒரு சில பாதிப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ கன்சிடர் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அவசரமே பட வேணாம். அதே மாதிரி தான் நாட்கோவும் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல ஒன்றும் பெருசா மேல போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்கும். ஜைடஸ் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல போச்சு அப்படின்னா அதை விட்டுறலாம். அடுத்து டன்லா பிளாட்ஃபார்ம், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ், பெர்சிஸ்டன்ட் இந்த நிறுவனங்கள் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டன்லா பிளாட்ஃபார்ம் நல்ல வேல்யூவேஷன்ஸ்லாம் இருக்கு, இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க பிசினஸ் பண்றது யார் கூட பண்றாங்க அப்படின்னா இந்த டெலிகம்யூனிகேஷன் செக்டருக்கு அவங்க பிசினஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி வேணும் அப்படின்னா டன்லாவை விட்டுட்டு இந்த பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிஸை பிடிங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு வருஷத்துல 41% கீழே விழுந்திருக்கு டன்லா பிளாட்ஃபார்ம். தென் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. PE 40 கிட்ட இருக்குங்க. 1 இயர்ல 17% கீழே விழுந்திருக்கு. 30 கிட்ட வந்தா நம்மளே ட்ரை பண்ணலாம். பெர்சிஸ்டன்ட் PE 64ல இருக்கு. ஸோ இவ்வளவு காஸ்ட்லியான பிசினஸ் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஐடி கம்பெனியை வாங்கிட்டு போயிடலாங்க. 1 இயர்ல பெருசா இறங்கல. பட் பெண்டுலம் கண்டிப்பா ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட் ஸ்விங் ஆகும். நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பா சொல்றேன். தென் எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கேஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங் செக்டர். PE வந்து 7 கிட்ட இருக்கு. பிரைஸ் டு புக் 1.11 கிட்ட இருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸ்ல ஒரு 12% வந்து பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு. ஸோ அந்த சைடு நம்ம போக வேணாம். அடுத்த ஒரு நண்பர் CDSL இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ அடுத்து NSDL IPO வரப்போகுது. NSDL வந்துச்சு அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காருங்க. எல்லா கம்பெனியும் வந்து க்ரோ ஆகும், அதுல எந்த சந்தேகமே இல்லை. நம்ம வந்து எந்த வேல்யூவேஷன்ல அந்த பிசினஸ் வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. இப்பயும் CDSL ஓவர் வேல்யூடா இருக்கு. 44 PE இருக்கு. இப்போதைக்கு பெண்டுலம் வந்து ஒரு காஸ்ட்லியர் சைட்ல இருந்து ஒரு சீப்பர் சைடு நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் வர வேண்டி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். அவசரப்பட்டு இப்போதைக்கு நம்ம என்ட்ரா வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.